Hey guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து நான் சிம்பிளாக ஈஸியாக சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ மேட் பை நியூக்ளியோடைடு. ஓகேவா? ஸோ நைட்ரோஜனஸ் பேஸ் பென்டோ சுகர் பாஸ்பேட் குரூப். ஓகே, ஸோ அது வந்து நியூக்ளியோடைடு. ஸோ நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து பியூரின் அடெனைன். ஓகேவா? ஸோ பியூரின் வந்து ஏஜி, அடெனைனு கோனைனம். பிரமிடின் வந்து சைட்டோசைன் தைமைன் யுரேசில் கட்டு. ஸோ தைமின் வந்து டிஎன்ஏ, யுரேசில் வந்து ஆர்என்ஏ. பென்டோ சுகர் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ. ஸோ டிஆக்சிரைபோஸ், இது வந்து ஆக்சிரைபோஸ். ஸோ ஆர்என்ஏ வந்து இந்த சைக்கிளில் செகண்ட் இதில் வந்து ஓஹெச் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்தால் அது வந்து ரைபோஸு. அதுவே அந்த ஆப்சென்ட் ஆகியிருந்தால் அது வந்து டிஆக்சிரைபோஸு. ஓகே, ஸோ சுகர் ப்ளஸ்ஸு பேஸு. சுகர் எஸ் வந்திருக்கா? ஸோ நியூக்ளியோசைடு. சுகர் ப்ளஸ் பேஸ் ப்ளஸ் பாஸ்பேட் குரூப் வந்து நியூக்ளியோடைடு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஜெனட்டிக்ஸ் பற்றி மெண்டல் சொன்னாங்களே, ஜெனட்டிக்ஸ் ஃபேக்டர்ன்ட்டு. ஓகே, ஸோ ஃபேக்டர் கற்றுது டிஎன்ஏ ஆர்என்ஏ ப்ரோட்டீனு. டிஎன்ஏ அதுவே ரெப்ளிகேட் ஆகியிருந்தால் அதை வந்து ரெப்ளிகேஷன்ஸை, அதை வந்து டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏ ஆகியிருந்தால் அது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸை, அதை வந்து டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்என்ஏ டு ப்ரோட்டீன் அது வந்து டிரான்ஸ்லேஷன்ஸை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்ஏ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்ஏ வந்து இந்த கொஷின்ஸ் வந்து நீட் 2022 வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ 5 × 174 இஸ் ஈக்குவல் டு 5386 நியூக்ளியோடைடு. லாம்டா இஸ் ஈக்குவல் டு 48502 பிபி. ஓகேவா? பேஸ் பேர். ஈகோலி வந்து 4.6 × 10⁶ பிபி. ஹியூமன் டிஎன்ஏ வந்து 3.3 × 10⁹ பிபி. இது வந்து ஹேப்ளாய்டு. இதுவே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் அது வந்து டிப்ளாய்டு. ஓகே, இந்த வேல்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிநியூக்ளியோடைட் செயின். ஓகே, ஸோ இதில் வந்து பென்டோஸ் இதில் வந்து ஃபஸ்ட் இதில் பேஸும் 5th பொசிஷனில் பாஸ்பேட் குரூப்பும் ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ தேர்ட் ஓஹெச்சில் வந்து ஆட் பாஸ்போர்ட் எஸ்டர் பாண்டு அந்த அனதர் பாலிநியூக்ளியோடைடு இது ஆட் ஆகிருக்குமா? ஓகே, ஸோ நியூக்ளியோடைடில் வந்து 5' 3' வரைக்கும் இருக்கும். 5' வந்து பாஸ்பேட் குரூப், 3' வந்து OH ஃப்ரீ குரூப். ஓகே, ஆல்வேஸ் டிஎன்ஏயோ ஆர்என்ஏயோ ஃபார்மேஷன் த்ரூ 5' to 3' ஒன்லி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேக்போன் ஆஃப் நியூக்ளியோடைட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் சுகர் ப்ளஸ் பாஸ்பேட் குரூப்பு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஃப்ரெட்ரிக் நீச்சர் வந்து டிஎன்ஏக்கு வந்து நியூக்ளியன் பேர் வச்சாங்க. எப்போனா 1869. ஸோ வாட்சன் அண்ட் கிரீக் வந்து ஸோ எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷனை வந்து ஸ்டோல் பண்ணிக்கிறாங்க. யார்கிட்ட இருந்து? வில்கின்ஸ் வந்து ஃப்ராங்க்லின் கிட்டேருந்து. ஸோ டேட்டா வந்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷனாக ப்ரப்போஸ் டிஎன்ஏ ஹெலிக்ஸு. ஓகே, ஸோ எல்வின் சார்கஃப் ரூல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பியூரின் வந்து ஆல்வேஸ் ஆப்போசிட் டு பிரமிடின். ஸோ ஏஜி அடினைன் தைமைன் கோனைன் சைட்டோசைன். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணாங்க, இது ரெண்டும் ஆட் பண்ணாங்களா? ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் ஆகிக்கிறாங்க ஈக்குவல் டு 1. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டபுள் ஹெலிக்ஸு. ஓகேவா? ஸோ பேக் போன் பை சுகர் பாஸ்பேட் பார்த்தாச்சு. ஸோ செயின் வந்து 5' to 3', 3' to 5'. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் வந்து அடெனைனும் தைமானும் 2 ஹைட்ரஜன் பாண்டிலும் கோனைனும் சைட்டோசைனும் 3 ஹைட்ரஜன் பாண்ட்லேயும் ஃபார்ம் ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன் பிச்சு வந்து 3.4 nm. ஸோ 10 பேஸ் பேர் இன் ஈச் டர்ன். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பேஸ் பேர் அது வந்து 0.34 nm. இது எப்படின்னா 3.4ம் இதுவும் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரல் டாக்மா வந்து யார் பண்ணாங்கன்னா அது வந்து ஃபார்ம் பண்ணது வந்து கிரிக்கு. ஓகேவா? சென்ட்ரல் சி கிரிக்கு, ஃப்ரான்சிஸ் கிரிக்கு. ஸோ என்ன சொன்னாங்க? டிஎன்ஏ ஆர்என்ஏ ப்ரோட்டீன். ஸோ டிஎன்ஏ அதுவே பண்ண ரெப்ளிகேஷன். ஸோ டிஎன்ஏ டு ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஆர்என்ஏ டு ப்ரோட்டீன் டிரான்ஸ்லேஷன்ஸை. ஸோ அதுவே வந்து சம் வைரஸில் வந்து ஆர்என்ஏ வந்து ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏவாக இதாகுது. அதை வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸு. ஓகேவா? ஓகே, இது ஈஸி. ஸோ 2.2 மீட்டர் லாங் டிஎன்ஏ வந்து எப்படி பேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீட் 2020 வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த ஹிஸ்டோனாக்டோமியரை வந்து டிஎன்ஏ வச்சு வேப் பண்ணுறாங்க. ஓகேவா? நடுவில் இருக்கிற ரவுண்டாக அது வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீனை. ஸோ இந்த வயர் மாதிரி இருக்குல்ல அது வந்து டிஎன்ஏ. சைடில் இருக்கிறது அது வந்து H1 ஹிஸ்டோன். ஓகேவா? ஹிஸ்டோன் ஆக்டோமியர் வந்து H2A H2B H3 H4. ஓகே, ஸோ நெகட்டிவ் டிஎன்ஏ வேப் அரவுண்ட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன், பாசிட்டிவ் இது வந்து. ஓகே, ஸோ டிஎன்ஏ வந்து அசிட்டிக் நேச்சர், வேப் அரவுண்டு ஹிஸ்டோன் ஆக்டோமியர். பேசிக் ஸ்ட்ரக்சர் இது எதனால பேசிக்னா ஏன்னா இதில் வந்து 2 அமினோ ஆசிட் இருக்குது. ஒன்று வந்து லைசின், இன்னொன்று வந்து அர்ஜினின். ஓகே, ஹிஸ்டோன் ஆக்டோமியர் வந்து ஃபார்மு நியூக்ளியோசோமு. அது வந்து 200 பிபி பேஸ் பேடு. இது எப்படி இருக்கும்னா சொல்யூடாட் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து
அது சொலினாய்டு எப்படி இருக்குன்னா குரோமாட்டின் த்ரெட்டாக வந்து ஃபார்ம் ஆகுது. அது வந்து பீட் ஆன் ஸ்ட்ரிங் மாதிரி முத்து மாலை இருக்குல்ல அந்த மாதிரி மாலை மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அது வந்து காயில்டு கண்டென்ஸ் ஆகி அது வந்து குரோமோசோமாக ஆயிடுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒன் வந்து நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் NHP. அது வந்து இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஹெல்ப் ப்ரோட்டீன் அட் ஹையர் லெவல். ஓகேவா, ஹையர் லெவல். ஸோ இதில் வந்து யூ குரோமாட்டின் ஹெட்ரோக்ரோமாட்டின் இருக்குது. யூ குரோமாட்டின் வந்து LLA லூஸ்லி பேக்டு லைட் ஸ்டெயின் ஆக்டிவ் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸு. அதே ஹெட்ரோக்ரோமாட்டின் வந்து ஜெனஸ்லி ரைட்லி பேக்டு டார்க்கு நெக்ஸ்ட் இன்ஆக்டிவ். ஓகே, இது வந்து நீட் 2020 கேட்டிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சர்ச் ஃபார் ஜெனட்டிக் மெட்டீரியல். கிரிஃப்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் வந்து சொன்னாங்க. ஓகேவா, என்னென்னா எஸ் ஸ்ட்ரெயின் வந்து மியூக்கஸ் பாசிட்டிவாக இருந்தால் விருலண்ட்டு, ஆர் ஸ்ட்ரெயினில் மியூக்கஸ் ஆப்சென்ட்டாக இருந்தால் விருலண்ட்டு. இது ஈஸி தான். நெக்ஸ்ட்டு வந்து அவேரி மெக்லியோடு மெக்கார்டி வந்து பயோகெமிக்கல் நேச்சர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் வந்து சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா RNA ப்ரோட்டீன் DNA வந்து நாட் சேஞ்சு நாட் டிரான்ஸ்ஃபார்ம்டு. ஆனால் RNAவும் ப்ரோட்டீனும் வந்து சேஞ்சும் ஆகுது ட்ரான்ஸ்ஃபார்மும் ஆகுது. ஓகேவா. ஸோ இவங்க வந்து DNA வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் சொல்கிறாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட வந்து ப்ரூஃப் இல்லை, ஆதாரமே இல்லை. நெக்ஸ்ட்டு யார் வந்தாங்கன்னா ஹெர்ஷேச்சேஸ்ன்னு வந்தாங்க. அவங்க வந்து ப்ரூஃப் DNA ஆஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல். எப்படின்னா அவங்க வந்து ரேடியோ ஆக்டிவ் வந்து யூஸ் பண்ணாங்க, சல்ஃபரும் பாஸ்பரஸும். ஸோ பாஸ்பரஸில் வந்து ப்ரெசன்ட் இன் DNA, சல்ஃபர் வந்து ப்ரெசன்ட் இன் ப்ரோட்டீன்ஸை. ஸோ இப்போ DNA வந்து உள்ளே இருக்கிறதுனால அதுக்கு வந்து சூப்பர் நேட்டன் இல்லை. ஓகேவா. அதே வந்து சல்ஃபர் ப்ரோட்டீன் வந்து அவுட் சைடில் இருக்கிறதுனால அது வந்து சூப்பர் நேட்டன்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் DNA வெர்சஸ் RNA. DNA வந்து DNA தான் கிரேட்டர் இருக்கும் தென் RNA. ஓகேவா. ஸோ DNA வந்து 2OH வந்து ஆப்சென்ட்டில் இருக்கும். அது வந்து ஸ்லோ சேஞ்சாக இருக்கும், லெஸ் ரியாக்டபிளாக இருக்கும், மோர் ஸ்டேபிளாக இருக்கும், தைமின் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன். ஆனால் RNA வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன். ஸோ பெட்டர் ஃபார் டிரான்ஸ்மிஷன்ஸ் ஆஃப் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸை RNA. ஓகேவா. இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரெப்ளிகேஷன் வந்து DNA இஸ் செமிகண்டக்டர் அப்படின்னு யார் செமி கன்சர்வேட்டிவ்ஸ் அப்படி யாருன்னு சொன்னாங்கன்னா வாட்சன் அண்ட் கிரிக் சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து ப்ரூஃப் சொல்லலை. நெக்ஸ்ட்டு யார் ப்ரூவ் பண்ணாங்கன்னா மீசல்சனும் ஸ்டாலும் தான் ப்ரூவ் பண்ணாங்க. எதை வச்சுன்னா ஹெவி ஐசோடோப் நைட்ரஜன் 15 வச்சு. நெக்ஸ்ட்டு என்ன டெக்னிக்னா DNA சென்ட்ரிஃபியூகேஷன் டெக்னிக்கு. நெக்ஸ்ட்டு என்ன மீடியன்னா CSCl மீடியன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ரூஃப் யார் பண்ணாங்கன்னா டைலர் அவங்க கொலிக் தான் பண்ணாங்க. DNA வந்து செமி கன்சர்வேட்டிவ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து யூஸ் சேம் மெத்தடாமா. நெக்ஸ்ட்டு என்ன ரேடியோ ஆக்டிவ்னா தைமின் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேபா பீனில் வச்சு யூஸ் பண்ணாங்க. ஓகேவா. அது வந்து இது வந்து இம்பார்ட்டண்ட்டு, நீட் 2016 வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மெஷினரி அண்ட் என்சைம்ஸு. ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், ட்ரான்ஸ்லேஷன்ஸு. ஸோ ரெப்ளிகேஷன் பண்ணுறாங்க, DNA வந்து அன்பைண்ட் பண்ணிட்டு ரெப்ளிகேஷன் ஃபார்க் பண்ணுறாங்க. ஃபார்க் பண்ணும்போது DNA பாலிமர்ஸ் தான் ரெப்ளிகேஷன்ஸ் பண்ணால். ஓகே, 5' to 3' எண்டு. ஸோ இது பார்க்குறோம் 5' to 3', 3' to 5'. ஓகே, ஸோ இது கண்டினியூவஸாக இருக்கிறதுனால அது வந்து கண்டினியூஸ் நேம். இது வந்து டிஸ்கண்டினியூவாக இருக்கிறதுனால அது டிஸ்கண்டினியூஸ். ஸோ இது வந்து லேக் ஆகுது இல்லை, விட்டு போகுது, அதனால லேகிங் ஸ்டாண்டு. இது கண்டினியூவாக இருக்குது, அதனால ரீடிங் ஸ்டாண்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கண்டினியூஸ் வந்து லேட்டர் ஜாயின்ட் பை ஒகசாகி ஃப்ராக்மெண்ட் DNA லிகேஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து DNA டிபெண்ட் RNA பாலிமர்ஸ் நமக்கு தெரியும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்டு வித் பொலாரிட்டி, கோடிங் ஸ்டாண்ட் இருக்கும். டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் வந்து 3' to 5', கோடிங் ஸ்டாண்ட் வந்து 5' to 3'. ஓகே, ஸோ டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்கிற பாருங்க. அதில் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். 3' to 5'னா 5' to 3' ஆகிருக்கும். ஏக்கு வந்து U ஆகிருக்கும், ஜிக்கு வந்து C ஆகிருக்கும், C வந்து G ஆகிருக்கும், T வந்து G ஆகிருக்கும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும் ஃபுல்லாக. ஆனால் கோடிங் ஸ்டாண்ட் வந்து T வந்து யூவாக சேஞ்ச் ஆகும். மற்றெல்லாம் சேமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே சேமாக தான் இருக்குது. T மட்டும்தான் யூவாக சேஞ்ச் ஆகிருக்கு, T மட்டும்தான் யூவாக சேஞ்ச் ஆகிருக்கு, மற்றெல்லாம் சேமாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொமோட்டார் வந்து 5' எண்டு. டெர்மினேட்டர் வந்து 3' எண்டு. ப்ரொமோட்டரை நம்ம வந்து அப்ஸ்ட்ரீம் ஆஃப் செக்ஷுவல் ஜீன் சொல்லுவோம். டெர்மினேட்டரை வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஆஃப் செக்ஷுவல் ஜீன் சொல்லுவோம். ப்ரொமோட்டரை வந்து ஸ்டிக்மா ஃபேக்டர், டெர்மினேட்டரை வந்து ரோ ஃபேக்டர், ரோ ஃபேக்டர். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் RNA. mRNA, tRNA, rRNA. mRNA வந்து டெம்ப்ளேட்டை, மெசஞ்சரை, டெம்ப்ளேட் இது பண்ணுவோம்ல அது. tRNA வந்து டீச் பண்ணுது. என்ன இப்போ டீச் பண்ணுது? ரீட் ஜெனட்டிக் கோட் அண்ட் அமினோ ஆசிட்னு டீச் பண்ணுது. அதே rRNA என்னென்னா இது நமக்கே தெரியும், செக்ஷுவல் அண்ட் கேட்டலிஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா. ஸோ ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆல் டைப் ஆஃப்
RNA in bacteria. ஓகேவா, ஆல் டைப் ஆஃப் RNA in bacteria. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து DNA டிபெண்டன்ட் RNA பாலிமரேஸு. ஸோ இதில் வந்து இனிஷியேஷன், எலாங்கேஷன், நெக்ஸ்ட் டெர்மினேஷன் இருக்குது. இனிஷியேஷன் வந்து இங்கே வந்து ஸ்டிக்மா ஃபேக்டரும் RNA பாலிமரேஸும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொமோட்டார். நெக்ஸ்ட் எலாங்கேஷனில் வந்து RNA உள்ளே போகிற மாதிரியும் ஸ்டிக்மா வந்து வெளியே வர மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக டெர்மினேட்டர் இருக்கும். அதே வந்து டெர்மினைசேஷனில் வந்து எல்லாமே வெளியே வந்துடும். ஓகேவா, அதில் டெர்மினேஷனில் வந்து டெர்மினேட்டரா, அதனால ரோ ஃபேக்டரும் RNA பாலிமரஸும் அதெல்லாம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த RNA பாலிமரஸு இது எப்படி மெமரைஸ் பண்ண சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ RNA பாலிமரஸ் ஃபஸ்ட்டில் வந்து எல்லாம் 8ல் வரும். 18, 8, 8, 8, 18, 28, 5.8. ஸோ RNA பாலிமரஸ் செகண்டில் வந்து mRNA, HNRNA. ஸோ RNA பாலிமரஸ் தேர்டில் வந்து tRNA, 5sRNA, snRNA. ஓகேவா, tRNA, 5sRNA, snRNA. ஸோ செகண்டில் வந்து mRNA, HNRNA. ஃபஸ்ட்டில் வந்து எல்லாம் 8ல் இருக்கும். 18, 28, 5.8. ஓகே, இதில் வந்து கேப்பிங்கு, டைலிங்கு, ஸ்ப்ளைசிங்கு. கேப்பிங்னா வந்து MGT added to the HNR of 5'. MGTனா மெத்தில் குவானைன் ட்ரைபாஸ்பேட். செகண்ட் வந்து டைலிங்கம். டைலிங்கில் வந்து 200 to 300 அடினைன் added to at the end of 3' to 3' end. ஸ்ப்ளைசிங் வந்து HNRNA வந்து HNRNA வந்து mRNA கன்வெர்ட் ஆகிருக்கு. இதில் வந்து இன்டரான் வந்து ரிமூவ் ஆகிட்டு எக்ஸான் வந்து ஜாயின் ஆகிருக்கு. அதுக்கு பேர் வந்து snRNA. இதில் வந்து SNU ஆர் பிஸ்னர்ப்புன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இது மோனோசிஸ்டோனிக்னா 1 பாலிபெப்டைடு 1 ப்ரோட்டீன் கூட. பாலிசிஸ்டோனிக்னா 1 mRNA மெனி பாலிபெப்டைடு. ஓகேவா, கோடான்னா வந்து ட்ரிப்ளட் நேச்சர். அது வந்து யார் இது பண்ணாங்கன்னா ஃபிசிஸ்ட் கேமோ. நெக்ஸ்ட் வந்து ஜெனட்டிக் கோடு. ஜெனட்டிக் கோடில் யார் சொன்னாங்கன்னா ஹேர் கோபிச்சந்த் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா ஹோமோ பாலிமர்ஸும் கோபாலிமர்ஸும் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மார்ஷல் நீசன்பர்க் வந்து செல் ஃப்ரீ ப்ரோட்டீன் கோடு வந்து டிசஃபர்டானது சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ஓச்சோவா வந்து வித்தவுட் டெம்ப்ளேட் பற்றி சொன்னாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு கேரக்டரிஸ்டாக AUG வந்து ஸ்டார்ட் கோடானு மெத்தியோனேன. இதில் வந்து 64 டோட்டலாக இருக்கும். 61 வந்து கோடின்னு 3 வந்து UAA, UGA, UAG. இதை வந்து யுகான்னு படிச்சுக்கோங்க, ஸ்டாப் கோடானு. ஸோ நெக்ஸ்ட் டீஜெனரேட் ஆகுது. சம் அமினோ ஆசிட் ஸ்கோர்ஸ் மோர் தென் 1 கோடானு. யூனிவர்ஸில் வந்து UAA ஃபீனல் அலைனு ஆல் ஆர்கனிசம் எக்ஸப்ட் மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், ப்ரோகரியோட்டா. நெக்ஸ்ட் வந்து கமா லெஸ்ஸாக இருக்கும், நோ பஞ்சுவேஷன் நீடட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து tRNA செகண்ட் ஸ்ட்ரக்சரில் இருந்தால் அது வந்து க்ளோவர் லீஃப் ஷேப்பில் இருக்கும். tRNA 3D ஸ்ட்ரக்சரில் இருந்தால் அது வந்து இன்வெர்டட் எல் ஷேப்டு. 3Dனா எல், செகண்ட்னா க்ளோவர் லீஃப். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஆக்டிவேஷன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்னென்னா அது வந்து என்சைம் ஆட் பண்ணி அமினோ ஐசோலேஷன் ஆஃப் tRNA இல்லை சார்ஜிங் ஆஃப் tRNA சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இது ஒரு ப்ராசஸர். ஸோ இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன். ஸோ இதில் இனிஷியேஷன் வந்து AAGயில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எலாங்கேஷனில் வந்து அமினோ ஆசிட் வந்து ஆடடு 1 by 1 லைக் DNA ரெப்ரசன்ட் mRNA. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெர்மினேஷன் பை ஸ்டாப் கோடான். ஓகேவா, டெர்மினேஷன் பை ஸ்டாப் கோடான். நெக்ஸ்ட்டு mRNA வித்தவுட் இருக்குல்ல, வித்தவுட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து UTR. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ. லேக் கூப்பிட வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா.